ஓகே, பாட்டியை போட்டு தள்ளியாச்சு. இப்போ வந்துட்டு ஓகே மக்களே, ஃபயர் ஏற்றியாச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரக்ஷி கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஏர் பலூன் எஸ்கேப் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, வந்தாச்சு நம்ம கேமுக்குள்ளே. இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஹாட் ஏர் பலூனுக்கு தேவையான பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, இப்போ கீழே போயிட்டு சத்தத்தை போட்டு பாட்டி தாத்தா கீழே வர வச்சிடலாம். இங்கே ஒழிஞ்சு போகும் மக்களே. பாட்டி தாத்தா அந்த பொந்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வெளியே போகலாம். இப்போ பாட்டி போயிட்டாங்க, தாத்தா இன்னும் வரலையே. போகலாமா இல்லை தாத்தா போயிட்டார் மக்களே. இப்போ நம்ம வந்துட்டு மேலே போய் ஹாட் ஏர் பலூன் எஸ்கேப்புக்கு என்ன பொருள்லாம் கிடைக்குதுன்னு ஓகே, மேட்ச் பாக்ஸ் கிடச்சிருக்கு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பொருள். ஸோ இங்கே போட்டு வச்சுப்போம். இந்த கல்லுலாம் இருக்குது, அதெல்லாம் பொறுக்கி வச்சுப்போம். ஏன்னா அப்போ சிம் ஷாட் கிடைக்கும் போது இந்த கல்லை வச்சு பாட்டி தாத்தாவை போட்டு தள்ள முடியும். ஓகே, இந்த கதவு மூடிட்டு ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிடலாம். போயிட்டு இந்த கன்னை எடுத்துட்டு நம்ம ஓகே சவுண்டு போட்டுடலாம். இப்போ யாராவது இந்த சைடு வருவாங்க. ஓகே, பாட்டி வந்துட்டாங்க, போட்டு தரலாம். பட் ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு தெரியாமல் எடிட்டிங் மிஸ்டேக்கில் வந்துட்டு லூப் ஆகிடுச்சு மக்களே. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது லூப் ஆன காரணத்தினால சாரி. ஓகே, இப்போ இந்த தாத்தாவையும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த கிராணி 3லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான கன் இதுதான் நினைக்கிறேன் மக்களே, கிராணி 3ல். ஓகே, பாட்டி எப்படி மக்களே அதுக்குள்ளே எழுந்திரிச்சாங்க? ஓகே, இப்போ வந்துட்டு வெப்பன் கீ எடுத்துடலாம். அந்த கன்னை நம்ம அங்கே போட்டு வச்சிட்டோம். அடுத்த டைம் வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு இந்த சைட் போயிட்டு அப்படியே மேலே போய் இந்த கீயை போட்டுட்டு இந்த சர்க்கிள்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில மக்களே. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. அதாவது எஸ்கேப்க்கு சீக்ரெட் பாஸ்கோடாக இருக்குமா அப்படின்னு ஒன்றுமே தெரில. அது நம்ம நெக்ஸ்ட் எஸ்கேப் வந்துட்டு புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த எஸ்கேப் பண்ணும்போது எதாவது தெரியுதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் எஸ்கேப் என்ன அது அப்படின்னு போடுறத வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்துட்டு இங்கே ஓகே இந்த வேஸை எடுத்துட்டு இந்த ஜாடியை எடுத்துட்டு நம்ம தண்ணி ஃபில் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டைனாமிக் இருக்குல்ல, இதை எடுத்து கீழே போட்டு வச்சுப்போம். அப்போ தான் எடுத்துட்டு இப்போ வந்துட்டு கிராண்ட்பாவோட வேஸை கீழே போட்டு இந்த இது எல்லாத்தையும் கீழே போட்டு வச்சுருவோம் மக்களே. ஐயோ, வெடிக்க வச்சிட்டோம். கீழே கிராணியும் கிராண்ட்பாவும் இருந்திருப்பாங்க போல இருக்குது. நம்ம கீழே போட்டு வெடிக்க வச்சுட்டு நம்ம இப்போ வந்துட்டு இந்த டைனாமிக்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஏதோ டோர் லாக் பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த பொந்துக்குள்ளே, அதை வந்துட்டு அதில் போயிட்டு இதுதான் இந்த வால், இதை வந்துட்டு
ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் உடச்சி. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். கேஸ் கம்பர் தானே. ஓகே, ரெட் கலர் கேஸ் கம்பர் கிடச்சிச்சு. இதை போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஹாட் ஏர் பலூனில் வைக்கணும். ரெட்டு கிடச்சிச்சு. அடுத்து வேறு என்ன கலர் இருக்குதுன்னு தெரில. வந்து போட்டிருக்கோம், அவங்க வரட்டும். இன்னும் தாத்தாவும் பாட்டியும் காணும். ஒரு நேரத்துக்கு விறுவிறுன்னு வந்திருக்கணும், வரக்காணும். அதுவும் தாத்தா வேகமாக போகிறார் மக்களே. பாட்டி தான் காணும். பாட்டி கண்டிப்பாக போயிட்டாங்க. இப்போ நம்ம போயிட்டு ரெட் கம்பஸ்டர் கேஸ் கம்பர். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு பலூனில் வச்சிடலாம். பட் பலூன் எங்கே இருக்குதுன்னு தெரில, அது அப்புறமா தேடிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எஸ்கேப்க்கு என்ன பொருள் தேவைன்னு கண்டுபிடிக்கலாம். இது ஒன்று எடுத்துக்கலாம். யாருமே இருக்கிற மாதிரியே தெரில மக்களே. இந்த சைடு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம தான் அவங்கள தேடி போகணும் போல இருக்கு. அவங்க நம்மளை தேடி வரமாட்டாங்க. சவுண்டு போட்டால் தான் வருவாங்க. இந்த சவுண்டு போட்டிருக்கோம். ஸோ பாட்டி தாத்தா கண்டிப்பாக. ஐயோ, நல்ல வேலை. பாருங்களேன், ஏதோ ஸ்க்ரீனே ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ள 30 seconds வாங்கடா. செகண்ட்ஸ் கன்ஃபார்மாக முடிஞ்சிடும். யாருடா? பாட்டி. சுபா. ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு கீழே போயிட்டு வேறு என்ன இருக்குது. ஓகே, க்ரோபார் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இது என்னதுன்னு. ஓகே, இது வந்துட்டு ஏதோ நடக்கிற பாதைன்னு நினைக்கிறேன். இந்த பலூன், ஒருவேளை பலூனில் பாதை இருக்காதோ நடக்கிறதுக்கு. நம்ம தான் போய் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். போகிறாங்க பற்றியா? ஓகே, போயிட்டாங்க மக்களே. இப்போ 2 பேரும். இப்போ வந்துட்டு நம்ம இது ஹாட் ஏர் பலூனில் போயிட்டு அந்த பாதையில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை அங்கே கீழே போட்டு வேறு என்ன பொருள் தேவையோ அதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்களேன், கல்லுலாம் பொறுக்கி வச்சுக்கோங்க மக்களே நிறையா. எப்போ வேணாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். தாத்தா பாட்டி போட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப இருட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த கல்லுலாம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, வச்சாச்சு மக்களே. இங்கே தான் அந்த ஹாட் ஏர் பலூன் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு கட்டிங் செயின் கட்டர். இது எதுக்கு யூஸ்ன்னு தெரில. கீழே போட்டு நம்ம வேறு பொருள் தேவையான்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லாகு வேணும். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லாக் வேணும். அதில் வந்துட்டு மேட்ச் பாக்ஸை போட்டு நம்ம வந்துட்டு அதை கொளுத்தி போய் என்னது ஹாட் ஏர் பலூனில் போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும். இதுதான் கான்செப்ட். பட் இந்த லாக் எங்கே இருக்குதுன்னு பட் இந்த செயின் கட்டர் இங்கே கட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த லாக் முக்கியமாக மேட்ச் ஸ்டிக் இன்னும் 2 கம்பஸ். ஐயோ, அது பேர் என்ன? கம்பன்னு சொன்னாரா? கேஸ் கம்பஸ்டர் தெரில, ஏதோ கம்பஸ்டர்ன்ட்டு வரும். அது வேணும்.
ஓகே, இப்போ நம்ம சவுண்டு போட்டு திருப்பி தாத்தாவும் பாட்டியும் போயிட்டாங்க. இப்போ தாத்தா மட்டும்தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இதர பாட்டி வந்தால் கூட பரவாயில்ல மக்களே, நம்ம வந்துட்டு போட்டு தள்ளிடலாம். போயிட்டாங்கன்னு தெரியல. வந்துட்டு கேஸ் பாக்ஸ் இருக்கு. ஐயோ, ஓகே. ஓகே மக்களே, நடுவில் வந்துட்டு தெரியாமல் ஆட் வந்துடுச்சு. அதை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ப்ளூ கம்பஸ்டர் இருக்குது. ஐயோ, இங்கேருந்து குடிச்சா டேரெக்டாக டே 2க்கு போயிடுவோம். என்னடா எங்கே இருந்துடா பாட்டு வருது மக்களே? ஏதோ பயமாக இருக்குது மக்களே எனக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம கீழே குதிச்சுட்டு நம்ம போகலாம். இது வந்துட்டு நான் ப்ளே பண்ணுறதுக்கு வந்துட்டு மொபைலில் ப்ளே பண்ணும் போது ஜாய்ஸ்டிக் தெரியாமல் ஸ்டக் ஆகிடுச்சு மக்களே. அதனால் பிசியில் போட்டு ப்ளே பண்ணுறேன். மொபைலில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் மக்களே. பட் ஓகே, உட்டன் ஸ்டிக் இங்கே தான் இருக்குது. அந்த லாகு நீ சொன்னால அது இதுதான் உட்டன் ஸ்டிக். இது போயிட்டு கொளுத்திடலாம். ஆமாம், இன்னும் ஒரு கேஸ் கம்பஸ்டர் நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ இங்கே இருக்குது, அதை போட்டு எஸ்கேப் ஆயிடலாம் மக்களே. இருங்க, அதுக்கு முன்னாடி சாவிலாம் கேட்க மாட்டாங்களா? ஹாட் ஏர் பலூன் சேச்சா, சாவிலாம் எப்படி இருக்கும்? ஓகே, இதை கொளுத்திட்டு 3 இது கொளுத்தரணும். ஓகே, கேஸ் வந்துட்டு ஃபில் ஆகுது. ஓகே, இது ஆக்சிலேட்டர் தானே, இது நம்மளுக்கு தேவையே இல்லை மக்களே. அது வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் இங்கே கொஞ்சம் ஹைட் ஆகிருக்கும். ஸ்பீடப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டோம் மக்களே. ஓகே கைஸ், நம்ம ஃபைனலி எஸ்கேப் பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு புது இன்ட்ரெஸ்டிங்கான எஸ்கேப் வந்துட்டு வரப்போகுது, நான் ஆல்ரெடி சொன்னது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், லவ் யூ ஆல்.